ராமகிருஷ்ண பரமஹம்சர் நினச்சது எல்லாம் நினச்சதுமே நடக்கலை. சிவானந்த பரமஹம்சர் நினச்சது எல்லாமே நடக்கலை. வள்ளல் பெருமான் நினச்சது எல்லாமே நடக்கலை. அவர் நினச்சார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஞானத்துக்கு போகணும், எல்லாரும் இறைவனின் திருப்பாதங்களுக்கு போகணும்னு நினச்சார். நடக்கலையே. ஏன் நடக்கலை? அப்போது இறைவன் ஒரு லிமிட் வச்சுருக்கிறாரு, ஒரு மீட்ரு வச்சுருக்கிறாரு. அந்த மீட்டரில் ஒரு கணக்கு இருக்குது. அதில் தன்னலம் இல்லாமல் பொதுநலத்துடன் எவன் ஒருவன் செயல்படுகிறானோ, எண்ணங்களை எவன் கட்டுப்படுத்த தெரிந்திருக்கிறானோ, எண்ணங்களை எவன் பக்குவப்படுத்த தெரிந்திருக்கிறானோ, ஹார்ம்லெஸ் மெட்டீரியலாக நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணுறீங்களோ, பிறரை பாதிக்காத வகையில் உங்களது எண்ணம் எப்போது பக்குவப்படுகிறதோ அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்போ கண்ணை மூடி இப்போ கையில் ஒரு 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 பொருள் இப்படி நான் வரணும்னு நினச்ச உடனே வருது அப்படின்னா வருது. ஒரு சில யோகிகளுக்கு மகான்களுக்கு வருது. ஏன் வருதுன்னா அவர்கள் அந்த அளவுக்கு எண்ணத்தை பக்குவப்படுத்தி சுத்தப்படுத்தி தூய்மை செய்திருக்கின்றார்கள், அதிகமான கருணையில் இருக்கின்றார்கள். அதனால் அந்த பொருள் வருகிறது. எல்லா பொருளையும் கொண்டு வர முடியும், அவங்களால பண்ண முடியாத விஷயமே இல்லை. ஆனால் ஒரே பொருளை தான் அவங்களால கொண்டு வர முடியுதுன்னா அவர்கள் அந்த பொருளை கொண்டு வரக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எதை வேண்டுமானாலும் உங்களால் உடனே ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் எதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவன் அதற்கு செவி சாய்க்க வேண்டும்.